ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஆல்ரெடி தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட உருட்டு ஆஃபரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லோரும் போடுற மாதிரி உருட்டு ஆஃபர் சொல்கிறீங்க, ஏன்னா இதுலேயே நானே பாதிக்கப்பட்டிருக்கேங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும், இப்போது ஒரு ஹெல்டேஜோட நெய் ஒரு 1/2 kg பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் எக்ஸ்பைரி டேட்டு பார்த்தீங்கன்னா 26 August 2025. ஸோ இப்போ என்ன மந்த்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இது ஜான் மந்த்து. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 மந்த்து தான் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஆஃபரில் இருக்குது, ஸோ அதனால் வந்து நம்ம ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்குள்ளே இருக்க ப்ராடக்ட் தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஆச்சுன்றதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதில் எந்தெந்த ப்ராடக்ட்லலாம் இந்த மாதிரி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ அதுக்கப்புறமா என்னோடய பிரச்சனை என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே எக்ஸ்பைரி டேட்டுன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிலே அது மேனுஃபேக்சரிங் டேட்டும் அதில் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 months 4 month ஓல்டு ப்ராடக்ட் தான் ஸோ இதில் வச்சுருக்காங்க. எதுவுமே வந்து வித்தின் 1 month 2 month ப்ராடக்ட் இல்லை. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் அதுவும் வந்து கன்சியூமபிள் கூட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்படி தான் இருக்குது. நான் எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு 1 by 1 நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஈவன் மிளகாத்தூள்லேருந்து நெய், எண்ணெய், நீங்கள் சோப்பு எல்லாத்துலேயுமே இப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் காட்டுறேன் பாருங்கள். லிக்விட்லாம் பாருங்கள். ஸோ இது வந்து Jan 25 தான் இதோட டேட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ உளுந்து பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா December 1 எக்ஸ்பைரி ஆகுறது May தான். ஸோ நீங்கள் வந்து பல்காக ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் ஆக்சுவலாக இந்த டேட்டை நானும் அதை நிறையா வாட்டி பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் பார்த்ததில்ல, நானே இன்றைக்கி தான் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இஷ்யூக்கு அப்புறமா தான் நானும் இதை நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நிறையா ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இப்படி தான் வச்சுருக்காங்க. இது பாருங்கள். ஸோ இதெல்லாம் மார்ச்சோடு முடிய போகுது. மார்ச்னால் என்ன, இன்னும் 1 month தான் கேப் இருக்குது இன் பிட்வீன். எக்ஸாக்டாக பார்த்தா 2 months தான். ஸோ இந்த மாதிரி தான் இவங்க உருட்டு போட்டு ஃபுல்லாக ஆஃபரில் கொடுக்குறேன், கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போய்ட்டு இந்த மாதிரி ஒரு 5 மாதம் 6 மாதத்தில் எக்ஸ்பைரி ஆக போகிற ப்ராடக்ட்டை நம்ம வாங்குவோமா? கண்டிப்பாக வாங்க மாட்டோம். சேம் டைம் அவங்களும் அந்த மாதிரி ஸ்டாக்கை வச்சுருக்கவும் மாட்டாங்க. ஸோ மினிமம் ஒரு சின்ன ப்ராடக்ட்னால் பிரச்சனை கிடையாது. ஒரு 10 கிராம்லேருந்து 50 கிராம்குள்ளே வாங்குகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு 10 daysலையோ 15 daysலையோ கண்டிப்பாக காலி ஆகிடும். ஸோ நான்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் 3 பேர் தான். ஸோ அதனால் எங்களுக்கு அதிகமாக யூசேஜ் இருக்காது, கம்மி தான். ஸோ அதனால் டேஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ டிபெண்ட் ஆன் தி ஃபேமிலி. ஸோ உங்கள் ஃபேமிலியில் நிறைய மெம்பர் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, கொஞ்சம் பெரிய ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பக்கத்து கடையில் போய் வாங்கும் போது ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட இருக்கலாம். அதாவது நான் சொல்கிறது இங்கே விலையை கம்பேர் பண்ணும் போது அங்கே இருக்க விலையை நான் சொல்கிறேன். நான் எம்ஆர்பி விலையோட கூட சொல்லலை. ஸோ அப்படி கன்சியூம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்கலாம். பட் இருந்தாலும் எக்ஸ்பைரி டேட்டு நம்ம பார்த்திங்கன்னா வித்தின் 1 or 2 monthsக்குள்ளே தான் அதோட மேனுஃபேக்சரிங் டேட்டு இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் ஜான்வரிக்கு போய் நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன் அப்படின்னா அதோட மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆர் மினிமம் November to Decemberக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்பைரி டேட்டுன்னு பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 6 month to 1 year அதுக்குள்ளே வரைக்கும் இருக்கும். ஸோ ஆனால் நம்ம இங்கே ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லெஸ் தென்னாக இருக்குது. அதோட ப்ராடக்ட்டோட வேல்யூவே 6 month தான். பட் ஆனால் இவங்கக்கிட்டேயே வந்து 2 months 3 months முடிஞ்சு போன ப்ராடக்ட் தான் வச்சுருக்காங்க. இப்போ ரிமைனிங் இன்னும் 3 months தான் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து அவங்ககிட்ட கஸ்டமர் கேரில் நீங்கள் வந்து கேட்டிருக்கலாமே, நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கலாமே. அவங்க சொன்ன ஒரே பதில், ஸோ இந்த மாதிரி கன்சியூமபிள் கூட்ஸுக்கு நோ ரிட்டன் பாலிசி, இதுக்கு வந்து ரிட்டன் கிடையாது, நீங்களே பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும், நோ ரிட்டன் தான் அதில் போட்டிருப்பாங்க அப்படின்னாங்க. ஸோ நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக அதே மாதிரி தான் அதுலேயும் போட்டு இருந்துச்சு. ஸோ இல்லைங்க, இந்த மாதிரி இது கன்சியூமர் ப்ராடக்ட் தானே, ஸோ இதை நாங்கள் சாப்பிட போகிறோம், சேம் டைம் அதே மாதிரி சோப்பாக இருக்கட்டும், இல்லை ஆயிலாக இருக்கட்டும், ஃபேஸ் க்ரீமாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே வந்து ஸோ ஒரு ஹியூமன் இன்டேக் பண்ணுறதாச்சு. ஸோ நீங்கள் இதில் போய்ட்டு இந்த மாதிரி விற்கிறீங்களே. இல்லைங்க, செல்லர் சைட்லேருந்து அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவும் இல்லையா? அப்போ நீங்கள் செல்லரை நீங்கள் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டிங்களா? ஸோ இதோட எக்ஸ்பைரி டேட்டு இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இருக்கணுன்ற மாதிரி உங்கள்கிட்ட எதுவுமே நீங்கள் கைட்லைன் வச்சு இல்லையான்னு கேட்டால், ஸோ நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, அதனால தான் வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டு ப்ளஸ் எக்ஸ்பைரி டேட்டு ரெண்டுமே அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஆர்டர் பண்ணுற நீங்கள் தான் அதை பார்த்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவோம், ஆஃபரில் வந்திருக்கு 50 ரூபா பொருள் 10 ரூபாய்க்கு கிடைக்கிது, நம்ம டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுவோன்ற பேஸில் ஆர்டர் பண்ணியிருப்போம். ஆனால் உள்ளே வீட்டுக்கு வரும்போது தான் தெரியும், அந்த மேனுஃபேக்சரிங் டேட்டு பார்த்தா வித்தின் 2 months or 3 monthஸில் எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருக்கும்.
ஸோ சின்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, தாராளமாக வச்சுருக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா பேபி ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஓகேவாக இருக்குது. இதுவே வந்து பேபியோட செர்லாக்கோ இல்லை லாக்டோஜின் அந்த மாதிரி ஐட்டம்லாம் பாருங்கள். ஸோ வித்தின் 5 month ஆர் 4 month எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ இப்போ வந்து ஜூலை மாதம் வந்தது 2024. ஸோ இப்போ அதை வந்து ஆஃபரில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஆஃபருன்றது இப்படி தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க, நான் ஃப்ளிப்கார்ட்டுன்னு நான் சொல்ல, நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் மேனுஃபேக்சரிங் டேட்டை பாருங்கள். ஸோ ஒரு 2 monthsக்குள்ளே இருந்துச்சுன்னா தாராளமாக அதை ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பைரி டேட்டு வந்து நான் சொல்கிறது மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து 2 monthsக்குள்ளே இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண போகிறோன்னா அந்த ப்ராடக்ட்டு நவம்பர் டிசம்பரில் மேனுஃபேக்சரிங் ஆகிருக்கணும். ஸோ வித்தின் 2 to 3 monthsக்குள்ளே இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஸோ இதுவே வந்து அது வந்து ஜூன் மாதம் மேனுஃபேக்சரிங் பண்ணது, இல்லை ஆகஸ்ட் மாதம் இல்லை அக்டோபர் மாதம் மேனுஃபேக்சரிங் பண்ணது அப்படின்னா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆஃபர்லேயே வந்தால் கூட அது சின்ன ஐட்டமாக, அதாவது ஒரு 10 கிராம் 50 கிராமுக்குள்ளே இருந்துச்சு, இல்லை 100 கிராமுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதுவே 1/2 kg 1 kgலாம் எடுத்திங்கன்னா ஸோ அதோட யூசேஜ் வந்து டெய்லி யூஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கோட டேஸ் பார்த்திங்கன்னா லாங் ரன் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தயவு செஞ்சு இந்த மேனுஃபேக்சரிங்கை பார்த்து நீங்கள் வாங்குங்க. ஏன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். ஸோ அந்த மாதிரியான பொருள். ஸோ இதனால் அஃபெக்ட் ஆக போகிறது யாருன்னா நம்ம தான். கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி போய் கொடுத்து மாட்டிக்க வேண்டாம், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோடய கேஸுக்கு நான் வரேன். ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது பார்த்திங்களா. ஸோ நான் ஒரு ஃபேஸ் க்ரீம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃபேஸ் க்ரீமில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு இன்னும் ஒரு 5 மாதத்தில் முடிய போகுது. ஸோ அதோட எம்எல் பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்டு 100 grams. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபவுண்டேஷன்றதை டெய்லி வீட்டில் போட்டு உட்காந்துருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஐலைனருன்றதை டெய்லி போட்டுட்டு உட்காந்துருக்க முடியாது. ஸோ ஒரு அக்கேஷன் இல்லை ஒரு வெளியே போகிறோம் அப்படின்னா தான் அதை யூசேஜ் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்க எப்படின்னு தெரில, நான் பொதுவாக எங்கள் வீட்டில் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் நினச்சேன் சாரி ஓகே மேனுஃபேக்சரிங்லேருந்து ஒரு 2 or 3 monthsக்குள்ளே தானே இருக்க போகுது. ஸோ இதோட எக்ஸ்பைரி டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு மினிமம் ஒரு 2 years கிட்டே கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஓகே ஒரு 3 months போனால் கூட ரிமைனிங் ஒரு 21 months இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் அதை ஓகேன்னு எடுத்திருந்தேன். பட் பார்த்திங்கன்னா இது இன்னும் ஒரு 5 to 6 months எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ இதில் போயிட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆப்ஷன் சூஸ் பண்ணி செக் பண்ணதில் இதில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேட் டு ஏஜென்ட் போகிறீங்களா இல்லை கால் போகிறீங்களான்னாங்க. ஸோ நான் வந்து சேட் டு ஏஜென்ட் கொடுத்தேன். ஸோ ஏஜென்ட்டுக்கு இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் பிங் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னால், நான் கால் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே காலில் கொடுத்தா கால் பண்ணதுக்கு இல்லைங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற ப்ராடக்ட் இன்னும் எக்ஸ்பைரி ஆகலை, இன்னும் டேஸ் இருக்குது. சரிங்க, பட் ஆனால் இதோட சைஸ் வந்து நான் கொஞ்சம் லார்ஜராக போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வித்தின் 5 months எக்ஸ்பைரி ஆக போகுது. 5 monthக்குள்ளனா இதனால் இது யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து எனக்கு இதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுங்க, இன்னும் எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க ப்ராடக்ட் கொடுங்க. இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1 year ஓல்டு ப்ராடக்டாக இருக்குது, எனக்கு ஃப்ரெஷ் ப்ராடக்டாக கொடுங்க. சாரிங்க செல்லர் சைட்லேருந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை, இது நான் ரிட்டர்னபிள் ப்ராடக்ட்டு. ஸோ அதனால் ரிட்டர்ன் எடுக்கவும் முடியாது. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஹெல்ப்பும் பண்ண முடியாது. இல்லைங்க இதில் எக்ஸ்பைரி டேட்டு இவ்வளோ ஓல்டர் ப்ராடக்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, இது எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க? நான் உங்கள்கிட்ட இருக்க ட்ரஸ்ட் ஒர்த்தில் தானே நாங்கள் இதை ஆர்டர் பண்ணுறோம், ஆனால் உங்கள் சைடில் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க செல்லர் சைடுக்கு வேணால் நாங்கள் இது ஒரு ஃபீட்பேக்காக நான் கொடுக்குறேன், அதர்வைஸ் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் ஒரு 1/2 hour பேசி பார்த்துட்டேன். உங்களோட சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் கொடுங்க, நான் அவங்ககிட்டையும் பேசுகிறேன். அப்பயும் பேசி பார்த்துட்டேன். அவங்களும் வந்து நான் ஃபீட்பேக் வேணால் எடுத்துக்கிறேங்க, எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் இதுக்கு மேலே பேசி பிரயோஜனம் இல்லை, அதனால் நான் கால் கட் பண்ணிக்கிறேன் சொல்லி காலை கட் பண்ணிட்டேன். ஸோ இது ஏன் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன்னா, ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இது தெரிஞ்சிருக்கோன்றது நான் அவங்ககிட்டே கேட்டேன். ஸோ இதுக்கான அவேர்னஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த மேனுஃபேக்சரிங் டேட் இல்லைங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நானும் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 yearsஸாக இவங்க கஸ்டமராக இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் 5 yearsஸாக இவங்ககிட்ட ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மேனுஃபேக்சரிங் டேட் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் சோல் இருக்கும், சரி ஓகே அக்செப்டபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் இப்போ தான் இந்த மாதிரி கிரியேட் ஆகிற அளவுக்கு அவங்க எனக்கு ஃபீட்பேக் ஒஸ்ட்டான சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளோட மக்களுக்கும் இது ஒரு அவேர்னஸாக போய் சேரணுன்றதுக்காக
ஸோ நான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான எதனா த்ரெட்டுன்னு வந்தால் கூட இது பார்த்துக்கலாம். ஸோ வி ஆர் கன்சியூமர். ஸோ நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றியான ஃபீட்பேக் கொடுக்குறோம். ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா பிளாட்ஃபார்மோட ட்ரஸ்ட் ஒர்த்தியில் தான் நம்ம பண்ணுறோம். செல்லரோட ட்ரஸ்ட் ஒர்த்தி. நான் செல்லர்கிட்ட போய் வாங்கினா என் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போய் வாங்க போகிறேனே, நான் ஏன் ஃப்ளிப்கார்ட்டுக்கு வரணும்? ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன் அவங்க பண்ணாமல் கேட்டால் நீங்கள் மேனுஃபேக்சரிங் ரேட் நீங்கள் பார்த்து வாங்குங்க, நாங்களே தான் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு இல்லை. மேபி ஃப்ளிப்கார்ட்டில் நான் பொருள் வாங்க வேண்டாம்னு சொல்லலை. ஸோ வாங்குறதும் வாங்காமல் இருக்கிறதும் உங்களோட முடிவு தான். ஸோ இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது நானும் இந்த மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி தான் வாங்க போகிறேன். ஸோ நீங்களும் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணியே வாங்குங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். தேங்க்ஸ். இல்லை மேபி உங்களுக்கு எப்படின்னு தெரியல. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் இதில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக இதில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.